ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் மிஸ்டர் கிரேசிஃபர். நாம இன்னைக்கு மருமகள் கிச்சன் சேனலை பற்றி தான் ரிவ்யூ பண்ண போறோம். அவங்களுக்கு மார்க்கும் வழங்க போறோம். உங்களுக்கு என்னுடைய ஒரு ரெக்வெஸ்ட், நிறைய பேர் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க. தயவு செய்து கொஞ்சம் சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க. ஏன்னா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதான் நான் அடுத்தடுத்த சேனலை ரிவ்யூ பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாகவும் சப்போர்ட்டிவாகவும் இருக்கும். மருமகள் கிச்சன் எப்படியாப்பட்ட சேனல்னா, இவங்க வீடியோக்கள்ல என்னென்னமோ சொல்லுவாங்க, எதோ செய்வாங்க, பேசிக்கிட்டே இருப்பாங்க. சேவிங்ஸ் என்னுவாங்க, வேலை என்னுவாங்க, காலேஜ் என்னுவாங்க, இன்கம் என்னுவாங்க, கோல்டு ஜுவல்லரி என்னுவாங்க, ஷாப்பிங் என்னுவாங்க. இதெல்லாம் எதுக்காக சொல்றோம், ஏன் சொல்றோம்னு அவங்களுக்கும் தெரியாது. உலகத்திலேயே தனக்கு நிறைய விஷயம் தெரியுன்ற மாதிரி அவங்கள ப்ரொஜெக்ட் பண்ணிக்குவாங்க. அறக்குற விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு ஆனா பெரிய லெக்சரே கொடுப்பாங்க. சில சமயம் தான் மிஸ் பர்ஃபெக்ட்ன்ற மாதிரி தனக்கு தெரியாத விஷயத்தை பத்தியும் நிறைய பேசுவாங்க. நம்மள சென்டிமெண்டலா பேசி எப்படி எல்லாம் கவுக்கலாம் என்ற வித்தையும் அவங்களுக்கு நல்லா தெரியும். அவங்க வீடியோக்கள்ல நல்லா கவனிச்சீங்கன்னா, நான் இத பண்ண போறேன், வேலைக்கு போறேன், வீடு கட்ட போறேன், ஜுவல்லரி வாங்க போறேன், இவ்வளவு சேவிங்ஸ் வச்சிருக்கேன், அவ்வளவு சேவிங்ஸ் வச்சிருக்கேன் என்று சொல்லுவாங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, உங்க சூழ்நிலையில இதெல்லாம் பண்ண முடியுது. பாக்குறவங்க சூழ்நிலை வேற வேற மாதிரி இருக்கு. அவங்களால இதெல்லாம் பண்ண முடியுமான்னு யோசிங்க. முதல்ல இந்த சேனல் எப்படியாப்பட்ட சேனல்னா, குண்டு சட்டியில குதிரை ஓட்டுற கதையா, நானும் சேனல் வச்சிருக்கேன், வீடியோ போடுறேன், நானும் யூடியூபர் தான் என்ற கணக்குக்காக ஏதோ வீடியோ பதிவிடுறாங்க. மருமகள் கிச்சன் சேனல்ல பார்க்கலாமா வேண்டாமான்னு என்ன கேட்டா, பார்க்கறதுனால எந்த பயனும் கிடையாதுன்னு தான் நான் சொல்லுவேன். தன்னை பற்றி தம்பட்டம் அடிச்சுக்கிட்டு சம்பந்தம் இல்லாத வீடியோக்கள் தான் நிறைய பதிவிடுறாங்க. ஏன் இத சொல்றேன்னா, உங்க வீட்டுக்கு ஷாப்பிங் பண்றீங்க, உங்க வீட்டுக்கு சம்பாதிக்கிறீங்க, உங்க வீட்டுக்கு சேமிக்கிறீங்க, உங்க வீட்டுக்கு சமைக்கிறீங்க, உங்க வீட்டுக்கு நகை வாங்குறீங்க. இதெல்லாம் உங்க தேவைக்காக நீங்க பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இதனால எங்களுக்கு என்ன பயன் இருக்குன்னு சொல்லுங்க பாப்போம். இப்பெல்லாம் இவங்க சேனலை இவங்களை சப்ஸ்கிரைப் பண்ணவங்களே பாக்குறது கிடையாது. எனவே நாம பாக்குறது டைம் வேஸ்ட்னு தான் நான் சொல்லுவேன். மருமகள் கிச்சன் சேனல் மாதிரி ஆவறதுக்கும் அவங்கள மாதிரி நீங்க வீடியோ போடுறதுக்கு என்ன பண்ணணும்னு கேட்டா, நீங்க ஒண்ணுமே பண்ண தேவையில்ல. வெட்டியா ஏதாவது பேசிக்கிட்டு, கலர் கலரா கதையை விட்டுக்கிட்டு, ஷாப்பிங் பண்ணிக்கிட்டு, கோயம்புத்தூர் பெங்களூர்னு ஊர் சுத்திக்கிட்டு, அறிவுரை என்ற பேர்ல ஆடம்பரமா பேசிக்கிட்டு இருந்தாவே போதும், நீங்க இவங்கள மாதிரி ஆயிடலாம். மருமகள் கிச்சன் சேனலுக்கு மிஸ்டர் கிரேசிஃபரின் சஜஷன் என்னன்னா, உங்களை 5 லட்சத்திற்கு மேற்பட்டவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிருக்காங்க. ஆனா ஆவரேஜா 25,000 பேர் தான் பாக்குறாங்க. அத முதல்ல கவனிங்க. ஏன் நம்ம வீடியோக்களை இப்ப யாரும் பார்க்க மாட்டாங்க என்று யோசிங்க. மக்களுடைய தேவையை புரிஞ்சுக்கிட்டு வீடியோ பதிவிடுங்க. உங்க தேவைக்காக வீடியோ போடாதீங்க. ஒரு விஷயத்தை பத்தி நல்லா தெரிஞ்சா மட்டும் அதை பத்தி பேசுங்க. சும்மா அறக்குறையா எதுவும் சொல்லாதீங்க. உங்களை கம்பேர் பண்ணியோ உங்களை மையப்படுத்தியோ வீடியோ பதிவிடாதீங்க. உங்க வாழ்க்கை வேறு, மத்தவங்களுடைய வாழ்க்கை வேறு. ஏதாச்சும் வீடியோ பதிவிட்டே ஆக வேண்டும் என்ற கட்டாயத்துக்காக வீடியோ பதிவிடாதீங்க. பயனுள்ள வீடியோவா இருந்தா மட்டும் பதிவிடுங்க. நீங்க இதெல்லாம் பண்ணினாவே போதும், உங்க வீடியோக்களை நிறைய பேர் பார்க்க ஆரம்பிச்சிடுவாங்க, உங்களை பாராட்டவும் செய்வாங்க. மருமகள் கிச்சன் சேனலுக்கு மிஸ்டர் கிரேசிஃபரின் மார்க் பாக்குற உங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன்னா, அவங்க உங்களை மாதிரி ஒரு சாதாரண பெண்மணி தான். உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச விஷயம் தான் இவங்களுக்கும் தெரியும். ஆனா இவங்களை போல உள்ளவங்க எல்லாம் அதை மிகைப்படுத்தி ஓவர் பில்டப் பண்ணி சொல்றாங்க. அவ்வளவுதான். ஏன்னா கேமராவுக்காக இவங்க நடிக்க வேண்டியிருக்கு. எனவே நாம தான் கொஞ்சம் பொறுப்பாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்க வேண்டும். ஏன்னா இவங்கள மாதிரி நிறைய பேரு இதை தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எனவே பொறுப்பா இருப்போம்,
சமூக பொறுப்பில்லாமல் வீடியோ பதிவிடும் யூடியூபர்கள் இருந்து நாம விலகியே இருப்போம். ஏன்னா நாம சப்போர்ட் பண்றதுனாலதான் இவங்க இது மாதிரி பொறுப்பற்ற வீடியோக்களை வெளியிடுறாங்க. எனவே நாம பொறுப்பா இருப்போம். இது மாதிரி சமூக பொறுப்பற்ற யூடியூபர்கள் இருந்து நாம் விலகியே இருப்போம். நல்லா யூஸ் பண்ணிக்கிறானுங்க. சுயநலமான உலகங்கிறது சரியா இருக்கு. கையில் இருந்தா காக்கா கூட கடவுள் ஆகும் பூமி. பொல்லாத பூமி.